வாயுவை கட்டுப்படுத்தும் யோகிக்கு மனமும் கட்டுப்படும். நம்மை அறியாமல் நாம் மூச்சு விடும்போது ஒலிக்கும் மந்திரம் ஒன்று உண்டு. மூச்சு பிறக்குமிடத்தே மனமும் பிறக்கிறது, மனம் பிறக்குமிடத்திலே மூச்சு பிறக்கிறது. மனம் எங்குண்டோ வாயும் அங்கு உண்டு, மனம் எங்கில்லையோ வாயும் அங்கு இல்லை என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த மூச்சு என்னும் வாயுவை கட்டுப்படுத்தும் யோகிக்கு மனமும் கட்டுப்படும். மனம் உதிப்பதற்கு முக்கிய காரணமாக இருப்பது பிராணவாயு என்கிற மூச்சுக்காற்றே ஆகும். மனதின் கட்டுப்பாட்டே புலன்களின் கட்டுப்பாட்டுக்கு அடிப்படையாக அமைகிறது. மனம் நசிக்காதவரை வினைகளும் நசிக்க மாட்டா. வினைகள் என்கிற வாசனைகள் நசிக்காதவரை சித்தம் நசிக்காது. சித்தம் நசிக்காதவரை தத்துவ ஞானம் உண்டாகாது. தத்துவ ஞானம் உண்டாகும் வரையில் ஆசைகள் நசிந்து போகாது. எனவே ஆத்ம தரிசனம் வாய்ப்பதற்கு மனதின் கட்டுப்பாட்டு நிலை அவசியமாகிறது. அதற்கான எளிய உபகரணம் பிராணனை கட்டுப்படுத்துவது. அதாவது பிராணனின் விரயத்தை கட்டுப்படுத்தி உடலில் பிராணசக்தியை அதிகப்படுத்தி கொள்வது. அதற்கு ஆழ்ந்து இழுத்து மெதுவாக மூச்சு விடுவது சிறந்த உபயமாகும். இதனால் நாம் விடும் மூச்சின் எண்ணிக்கை குறைவதோடு ஆயுள் அதிகரிப்பதோடும் ஆரோக்கியமும் அதிகரிக்கும். எல்லோருக்கும் பிராணாயாமம் கற்றுக்கொள்ள வாய்ப்பதில்லை. எல்லோரும் சந்தியாவந்தனம் செய்வதில்லை. இவர்கள் என்ன செய்வது? கவலையே வேண்டாம். எப்போதும் மூச்சை கவனிக்க பழகி கொள்ள வேண்டும். அதாவது நடக்கும் போதும், கிடக்கும் போதும், உட்காரும் போதும், எதுவும் செய்யாமல் இருக்கும் போதும் எப்போதும் மூச்சை கவனித்து கொண்டே இருப்பதோடு மூச்சை இழுத்து உள்நிறுத்தி மெதுவாக வெளியேற்றி பழக வேண்டும். ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமமாக தோன்றும். ஆனால் போக போக பழக்கத்துக்கு வந்துவிடும். அதன் பிறகு அதுவே உங்கள் இயல்பாகிவிடும். உறக்கத்திலும் தன்னிச்சையாகவே மெதுவாக மூச்சு விடும் பழக்கம் வந்துவிடும். கடன் அதிகமாகும். இதன் நன்மைகள் நீங்கள் 6 மாத காலத்தில் உணர முடியும். நம்மை அறியாமல் நாம் மூச்சு விடும்போது ஒலிக்கும் மந்திரம் ஒன்று உண்டு. அதை அஜபா மந்திரம் என்பார்கள். சோ ஹம் என்பதாகும் அந்த மந்திரம். மேலே குறிப்பிட்டபடி மெதுவாக இழுத்து மூச்சு விடும்போது சோ என்று மனதில் உச்சரித்தபடி காற்றை உள்ளிழுக்க வேண்டும். சிறிது நேரம் உள்ளே வைத்திருப்பவர்கள் வைத்திருக்கலாம். இல்லையேல் மெதுவாக மூச்சை வெளியே விடும்போது ஹம் என்று மனதில் உச்சரித்தபடி விட வேண்டும். நமது மூச்சை பிரம்மசூத்திரம் என்னும் நூலில் கால் என்றும் பல பெயர்களில் குறிப்பிடுவார்கள். நமது மூச்சை பிரம்மசூத்திரம் என்றும் நூல் என்றும் கால் என்றும் பல பெயர்களில் குறிப்பிடுவார்கள். இந்த பிரம்மசூத்திரம் என்ற நூலினால் சோ ஹம் என்ற மந்திரத்தையும் மனதையும் சேர்த்து கட்டி ஜபம் செய்து வந்தால் சம்சாரங்கள் அற்று மனம் அடங்கிவிடும். எனவே இந்த மந்திரத்தை ஆத்ம மந்திரம் என்பார்கள். அம்ச காயத்ரி என்றும் கூறுவார்கள். விடாமுயற்சியுடன் 6 மாத காலம் செய்து வந்தீர்களானால் இதன் பலனை அனுபவித்து உணர்வீர்கள். இதைவிட பெரிய உபதேசம் இந்த பிரபஞ்சத்தில் வேறெதுவும் இல்லை. உலகத்தில் ராஜயோகம் என்பது இந்த சோஹம் மந்திர ஜபமே ஒழிய இதைவிட மற்றொரு ராஜயோகம் இல்லை. இதை யார் வேண்டுமானாலும் கடைப்பிடித்து மேன்மையடையலாம். இதன் அடுத்த நிலைக்கு இயற்கையாகிய பிரகிருதியே உங்களை இட்டு செல்லும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. ஏனென்றால் இயற்கையான அஜபா மந்திரத்தையே நீங்கள் கையில் எடுத்துக் கொள்கிறீர்கள் அல்லவா? ஆரோக்கிய வாழ்வுக்கு மூச்சு பயிற்சி அவசியம் என்பதை அனைவருக்கும் தெரியப்படுத்தி ஆரோக்கிய பாரதத்தை உருவாக்குவோம். நன்றி.